தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் திருமிகு ராஜ்மோகன் அவர்கள். சார் வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்னு கட்சி ஆரம்பிச்சு முதன்முறையாக ஒரு ஓராண்டுக்கு பிறகு ஃபீல்டுக்கு வந்திருக்கிறாரு, ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கிறாரு. காரணம் கேட்காத அரசியல் அவ்வளவுதான். ஒரு 3 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. இங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார்? என்ன சவுண்ட் விடுறாரு பாரு. உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? என்ன தில்லு பாடுறா. டிவிகே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும். இந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறாரு. தேங்க்யூ. கையால் ஆக்ஷனை காட்டி பசங்களை பூரா பேரையும் கவர்த்திட்டோம். ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. முதல்ல அதற்கான ரெஸ்பான்ஸா அங்க நீங்க தான் இருந்தீங்க. அந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தது எல்லா விஷயங்களும் நீங்க தான் பண்ணீங்க. சம்பவம் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இருந்ததா? அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்க பார்த்தது இல்ல. தமிழ்நாடே தம்பிச்சு போச்சு. ஆரம்பிச்சிட்டாங்களா? காலையிலே நோக்கிட்டாங்க. இவன் என்ன குரங்க விட மோசமா தகுறா? ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. வா 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 போடா, போ போ பாபு, போ போ. விக்னேஷ் போ போ போ. வா 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 போ. ஏங்க எல்லாம் நின்று நிக்கிறீங்க? எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாம்? சரி வாங்க வாங்க வாங்க. எல்லா பைத்தியத்தையும் வண்டியில ஏத்துங்க. ஆமா சார், இவனுங்க எல்லாம் போலீஸ் வேலை கிடைக்கலங்கறதால பைத்தியம் ஆயிட்டாங்க சார். அப்பப்ப தப்பிச்சு வந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிறவங்கள கடத்தி கொன்னுடுவாங்க சார். என் பேர் வந்து என்கே பாலாஜி. நான் வந்து என்னோட ஃபேன்ஸ் வந்து அல்லு அர்ஜுன், ராம் சரண். என்னோட ஃபேன்ஸ் நான் இப்ப புதுசா இதுல தொடங்கி இருக்கனால இப்ப தாவேக்கால நானு நம்பர் ஆஃப் தி லீடர் மாதிரி ஆகிறதுக்கு முடிவு எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். காலங்காத்தால ஒரு ரூல்ஸ் பிளேட் வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம், ரிப்பன் பில்டிங், ஒருவேளை சினிமா பைத்தியமா இருப்பாங்களோ. ஹைகோர்ட் ஜட்ஜ், லாயர் ஆஃப் தி அட்வொகேட் அனுபவம் பட்டு விட்டேன். இது கொடுத்துருக்காங்க. ஆமா மேடம், இப்பதான் இது இது தெரியல மேடம், புதுசா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆமா மேடம். ஆமா மேடம், அது தெரியல மேடம். இது எல்லாருக்கும் பொதுவா கொடுத்துருக்காங்க, அதனால நான் என் கையில வாங்கியிருக்கேன். பொதுவா பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட என்னதான் இருந்தாலும் சீமானு கீழே தான் விஜய். 8 to 10% தான் வாக்கு கிடைக்கும். சீமான்லாம் சரியா பச்சோந்தினா. ஃபர்ஸ்ட் தம்பி தம்பி விஜய தம்பி, என் தம்பி மாதிரி அப்படினா விஜய் அரசியலுக்கு தம்பியாவது இதுவாகுதுன்னு சொல்லிட்டு போனானா அவனே ஒரு பச்சோந்தி. அவனுக்கு கீழே எங்க தளபதி கால் தூசி அவனும் வர மாட்டானுங்க. என்ன கேவி கேவி அழுகுறான். 2026 ஹரியானால உட்கார போறாரு. எம்ஜிஆர் எப்படி 10 ஜெயிச்சாரா? எங்கால் வீட்டுல டீ சாப்பிட்டு அழகா இருப்பாரு. நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டா இருக்கட்டும், காவல்துறையினுடைய அவர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும். பைத்தியம் பிரதர், இவன் லூசு பிரதர். இவங்கிட்ட பேசி பிரயோஜனமில்ல, வாங்க போவோம். நடிகர் விஜய்னு ஆரம்பிச்சிங்க, அவர் தலைவர் விஜய். டேய், முதல்ல ஜெயிலுக்கு போறவனதான் தலைவன். இப்ப ஜெயிலுக்கு அமுச்சு வைக்கிறவங்க தலைவன்றீங்களா? போங்கடா நீங்களும் அவங்க தலைவன். கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் கழிச்சு வெளியே வந்துடுறாங்க. 28 ஆண்டுகளுக்கு முன்பே நாகப்பட்டினம் மீனவர்களுக்காக போராட்டம் நடத்தியவர், பொதுக்கூட்டம் நடத்தியவர். நான் பார்க்கல. நல்லதா போச்சுப்பா. சத்தியமா நான் பார்க்கல. போங்கடா, அதையடா கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தலைவர் வந்து கலந்துக்கிறாருங்கிற விஷயத்த கூட நம்ம அபிஷியலி நிறைய இடங்கள்ல சொல்லல. நைட்டு வரைக்கும் அதை சொல்லணும். இந்த மாதிரி நீங்க சொல்லாம இருக்கிறது சரியான விஷயம். முதல்ல என்னன்னாலும் பொதுமக்கள் மத்தியில இவரை நேர்ல பார்க்கணும் அப்படின்ற ஒரு அதீத அன்பால பெரும் கூட்டம் வருவது இயல்புதான். பைத்தியம். பொதுமக்கள் வருவது அன்பு. இந்த நேரத்துல எங்களுக்கு அரசியலை தாண்டி ஒரு தேவை இருந்தது.
விக்டிம்ஸோடைய ஃபேமிலியை ஷோகேஸ் பண்ணணும். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவன் மாதிரி தெரியலையடா. தமிழ்நாட்டுல சமீப காலமாக ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து பொதுமக்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டு அநீதியால இறந்தாங்கன்னா சில தலைவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பணத்தை வச்சு கேவலமான அரசியலை முன்னெடுக்கிறாங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. நடிகர் விஜய் அவர்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் முன்வைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 16 வயசு சிறுமி, அப்பா அம்மா இல்லாத அனாதை குழந்தை ஆடு மேய்க்கிறப்ப அந்த கிராமத்துல சேர்ந்தவங்களால ஒரு 5-6 பேரால பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாகி உடல் முழுவதும் தீ காயங்களோட மருத்துவ உதவிக்காக உங்களுடைய தீவிர ரசிகையவ அருகே பாலியல் சீண்டலுக்கு ஆளாகி தற்கொலைக்கு முயன்ற 17 வயது சிறுமி நடிகர் விஜய்க்கு கோரிக்கை விடுத்துள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இது எல்லாம் தொலைக்காட்சியில ஒளிபரப்பப்பட்டு இன்னைக்கும் அது இருக்கு. நடிகர் விஜய் அவர்களுக்கு நெஞ்சில ஈரம் இருந்துச்சுன்னா ஒரு குழந்தை தன்னுடைய தீவிர ரசிகை விஜய் அண்ணா எனக்கு வந்து மருத்துவ ரீதியான உதவி செய்யுங்க, என் உயிரை காப்பாத்துங்கன்னு வீடியோ காணொலி வாயில உங்களுக்கு வீடியோ காணொலி வெளியிட்டு ஒரு கோரிக்கை வச்சா நீங்க வந்து நேர்ல பாக்கலாம் கூட அந்த குழந்தைக்கு வந்து பொருளாதார ரீதியா வந்து நீங்க உதவி பண்ணிருக்கலாம். நீங்க உதவியே செய்யல. சோ எங்களுக்கு இதுல அரசியல் வேண்டும் என்பதை தாண்டி நீதி வேண்டும். சரி, மெரினா பீச்சை நோக்கி வந்த பசங்களை எல்லாம் பீச் பக்கமே விடல, மவுண்ட் ரோடிலேயே வண்டி நிறுத்தது எங்களுக்கு தெரியாதா? நடுராத்திரியில தான் மெரினா பீச்ல பார்க்கிங் சொன்னாங்க சார். பக்கத்துல நான் இருந்தேன் சார், நான் சாட்சி சார். உங்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அதற்கு முன்னாடி நாளே ட்வீட் போட்டிருக்கிறாரு, சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு போர்டு வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் 24 குடும்பங்கள்ட்ட சாரி கேளுங்கன்னு பேசுறாரு. யாரு? நீதான். சரி, ஒத்துக்கிறபடி. கையில ஒரு போர்டு ஒண்ணு இருக்கு, அவர் பேசுற கருத்து ஒண்ணு இருக்குங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. எந்தெந்த இடம் இறங்கி வேலை செய்யறமே. ஆனா என்ன நீதி கிடைக்கிறதுல தாமதம், நீதி கிடைக்கிறதுல பிரச்சனைய இந்த அரசு செஞ்சிருச்சு. ஏன்னா உடனடியாக காவல்துறை அந்த யாரெல்லாம் பண்ணாங்களோ அந்த 5 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எஸ்பியை வந்து காத்திருப்பு பட்டியலுக்கு மாத்திட்டாங்க, எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, டிரைவ் பண்ணிட்டு போனவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த அம்மாட்ட நேரா வந்து சிஎம்ஏ சாரி கேக்குறாரு, ஒரு சிபிஐக்கு உடனடியா மாத்திட்டாங்க. எல்லா விஷயங்களையும் பண்ணும்போது இந்த 6 விஷயம் பண்ணிருக்காங்கல்ல, 6ல இருந்து போவோம். சீமா என்ன கேட்க போறேன்? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? யாரா நீங்க? சிபிஐ விசாரிப்பது மாநில சுயாட்சியா தினேஷ்? இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். மாநில சுயாட்சி மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய கேள்விக்கு நான் நேரடி பதில் சொல்றேன். எனக்கு பதில் கேள்விக்கு மட்டும் நீங்க ஒரு வார்த்தை பதில் சொல்லுங்க. கேள்வி கேளுங்கடா, பதில் சொல்ல தெரியாத. மாநில சுயாட்சியில் சிபிஐ சென்ட்ரல் ஏஜென்சி இன்வெஸ்டிகேஷன் மாநில சுயாட்சியில் வருமா? என் அறிவுக்கு தெரிஞ்சு கேட்கிறேன், வருமா? சார், மாநில அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு துறை சார்ந்து ஒரு பிரச்சனையை வைக்கும் போது அதை அவங்களுடைய கண்ட்ரோல்லயே விசாரிக்கணுங்கிறத தாண்டி வேற என் மேல குற்றம் இல்ல குற்றம் இருக்குன்னா கரெக்டான தண்டனை கொடுங்கன்னு இன்னொரு கட்டமைப்பிட்ட கொடுக்கறதுல என்ன தப்பு? இப்ப கச்சத்தீவை தாரா வார்ப்பது மாநில சுயாட்சியில வராது. அதே மாதிரி எந்த ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி இன்வெஸ்டிகேஷனும் மாநில சுயாட்சியில வராது. நான் பேசுவது ஒரு பொலிட்டிக்கல் கிளாஸ் ஃபவுண்டேஷன். இதெல்லாம் அறவே காடுங்க. இது எங்க சேர்த்தீங்க கூட்டத்துல. வீடியோ கால்ல எப்ப பேசுனீங்க? எங்க பொதுச் செயலாளர் எங்களுடைய மாவட்ட செயலர் கல்லாணி பிரபு அந்த குடும்பத்தோட பேசுறாங்கன்றோட அங்கேயே அமைச்சர் எல்லாருமே போனாங்க சார். உங்களுடைய கட்சி மட்டும்தான் போன மாதிரி நீங்க பேசுறது சரியானு தெரியல. அதிமுகவினர் அங்கதான் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா திமுகவை சேர்ந்த அமைச்சர் அங்க போய் உடனடியாக நின்னாரு. எல்லாருமே எல்லா கட்சியினரும் பேசினாங்க. சமூக ஆர்வலர்கள் ஹென்றி டிஃபைன் உள்ளிட்டவர்கள் அங்க போனாங்க, அவருக்காக வாதாடினாங்க. பல்வேறு விஷயங்கள் நடக்குது. தாவேக்காவுக்கு பயந்துதான் இவ்வளவு விஷயங்கள் நடந்த மாதிரி கட்டமைக்கிறது சரியா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். எடுவட்ட பண்ணி கோரிக்கை ஆசீர்வாதம் சார். இந்த கேஸ் முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் அவங்களால செய்ய முடியற விஷயங்களை தவறு தினேஷ். நீ லூசா இருந்துட்டு என்ன லூசுன்றியா? ஆசீர்வாதம் கிட்ட பேசுங்க தினேஷ், இது தவறு தினேஷ். முடிந்த அளவு இதை என்ன நார்மலைஸ் பண்றீங்க? டேய் சத்தியமா சொல்றேன், ஓவர் ஆக்டிங் பண்ணி ஆட்டியை கலச்ச பிச்சு பிடியும் பிச்சு. நீங்க நார்மலைஸ் பண்றீங்க. எங்க முடிந்த அளவு அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க அப்படி டிஃபைன் சொல்றீங்க நீங்க. இல்லைங்க, என்ட்ரி டிஃபைனா இருக்கட்டும், மக்கள் கன்னியாகுமரி தினேஷா இருக்கட்டும், இல்ல அதிமுக திமுக யாரா வேணா இருக்கட்டும், நான் சொல்வது நான் கேட்டது ஒண்ணு. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா, ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? நான் தாவேக்கா மட்டும் அதற்கான பதிலை சொல்ல அனுமதிங்க. பதில் சொல்வதற்கு பிறகு நீங்க வந்து அதற்கு எதிர்கேள்வி கேளுங்க. அந்த பதிலை முழுமையை செய்ய விடுங்க. நீ தள்ளி கிழிச்ச காத்துல தள்ளிக்கிட்டு இருக்க. உயிர் போற விஷயங்கள் நடந்துருச்சு, அதுக்கு தப்பு, அதுக்கு பொறுப்பேத்துக்கிட்டு தான் சார் முதல்வர் இருக்கையில இருக்கிற ஒருத்தர் சாரின்னு உடனடியா கேக்குறாரு. ஆனா ஒரு தவறு இல்ல தினேஷ், நான் மறுபடியும் சொல்றேன். அவர் சாரி கேட்டாரா, அதை நான் வரவேற்கிறேன், வேலிடேட் பண்றேன். ஆனா இதனால அவரை நம்ம தப்பிக்க விடவே முடியாது. ஏன் போறே வரவன பூரா கடிக்க போறேன்றியா? வெறும் நினைச்சு வேலை பிடிச்சு கொடுக்க போறாங்க மூதேவி. ஓகே. ஏன்னா இதே ராஜ்மோகன் அவர்கள் இறந்து போனவர் பெயர் அஜித் குமார் என்ற போதும் அதற்கு குரல் கொடுத்தவர் விஜய் அப்படிங்கிறார். இறந்து போன சகோதரனுடைய பெயர் அஜித் குமார்.
அந்த அஜித்குமாருக்கும் சேர்த்து சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக என்னுடைய தலைவர் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறார். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? இல்ல ஒரு அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு பெயர் அத நடிகரோட பெயரோட ஒப்பிட்டு டெஃபினட்டா இல்ல. என்ன வாதம் இது? நம்பிட்டேன் வா. ஓகே, 24 பேர் அவங்களுடைய குடும்பத்தை மேடை ஏத்துனீங்க, அதெல்லாம் ஓகே. லாக்அப் டெத்துக்கு எதிராக இவ்வளவு கொந்தளிக்கக்கூடியவர் இதுவரைக்கும் யாரெல்லாம் லாக்அப் டெத்ல மரணம் அடைஞ்சிருக்காங்களோ 2021 பிறகு நடந்தவங்களை மட்டும் ஏன் மேடை ஏத்தணும்? எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதான். சிக்கிட்ட திருச்சபடி சாக வேண்டியதான். உங்களுக்கு திமுக அரசு மேல மட்டும் கோவமா இல்ல ஜெனரல் லாக்அப் டெத்ல உயிரிழந்த எல்லார் மேலயும் ஒரு கரிசனம் இருக்கு? எப்படி நான் சொல்லுவா? நோப்படின்னு நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், எனக்கே தெரியும். எப்போதெல்லாம் மோடியை பத்தி குத்தம் சொல்றோமோ அப்பெல்லாம் நேரு கிட்ட கேட்டியாங்க. அது மாதிரி எப்பெல்லாம் இந்த திமுக அரசு குற்றம் சொல்றோமோ அதற்கு பதில் சொல்ல வேண்டிய திராவிட மாடல் அரசு அதிமுகவை கேட்டியா? ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. எந்த இடத்துலயுமே அதிமுக விமர்சனம் பண்ணவே மாட்டேங்கிறாருங்கிற ஒரு விமர்சனம் ஒண்ணு இருக்குல்ல. அதிமுக எங்களை மாதிரி யாராவது அவங்களோட முரண்பட்டு இருக்க முடியுமா? இந்த காலத்துல 10 ஆண்டு காலமாக அதிமுக நடந்த பிரச்சனைகளின் போது தான் நீட் அனிதா வீட்டுக்கு போனாப்ல. இல்ல கட்சி ஆரம்பித்த பிறகு நான் கேட்கிறேன். கட்சி ஆரம்பித்த பிறகு யார் சார் இப்ப ஆட்சியில இருக்கா? எடப்பாடி பழனிசாமியா? மாண்புமிகு முதல் முறை முதல்வர் மு க ஸ்டாலினா? கரெக்ட். காலம் வராதப்பா. சரி இருக்கட்டும். இப்ப மோடிக்கு எதிராக நம்ம போராடுறோம். நீங்க மோடிக்கு எதிராக போராடுறோம். இருங்க, இது ஒரு ஃபார்முலா தானே. மோடிக்கு எதிராக நான் கேள்வி கேட்கிறேன். என்ன சார் வகுப்பாகும் பில்லு? என்ன இது இஸ்லாமியர்கள் மண்ணின் மைந்தர்களை அவர்களை இப்படி நாசப்படுத்தக்கூடிய சிஏ என்ன சார் என்ன ஏன்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஸ்ட்ரெயிட்டா எங்க போவீங்க? பண்டிதர் நேருக்கு போவீங்க, மகாத்மா காந்திக்கு போவீங்க. எல்லா கேமரா எல்லாம் தான் ஓடுது. நீங்க திமுக மட்டும் பேசுறீங்க, அதிமுக பேசலங்கிறதும், மோடியை மட்டும் பேசுறீங்க, பண்டிதர் நேரு பேசலங்கிறதும் ஒண்ணு. பிஜேபியும் திமுகவும் ஒண்ணு. இது அறியாதவங்க தலையில மண்ணு. மூளை கட்டப்பல முட்டாப்பல மக்கட்ட டேய் ஒன்னாலடா. 21க்கு முன்னாடி பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் ஏன் லீகல் பேட்டலுக்கு தமிழக வெற்றி கழகம் ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது? அவங்களை ஏன் அழைக்கதான் சொல்றேன். ஒரே கேள்விக்கு 3 வாட்டியும் பதில் சொல்லிட்டேன். ஒரே பதில் தான் சொல்லிருக்கீங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் வர இன்னைக்கு பூரா விடமாட்டான் போட்டுருக்கேன். யாருக்கு புரியல? என்ன கேக்குறீங்க? நான் கேக்குற கேள்வி புரியுதா? 2021 இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லா புரியும். இங்க வா. எதிர்கட்சி தலைவரா இருந்தப்ப அப்படி செயல்பட்டவர் இப்ப எங்க எப்படி மாறிட்டாரு? செய்தியாளர் சந்திப்புல ஏதோ ஒண்ணு கேக்குறாங்க, இது மாதிரி இந்த கேஸ் பத்தி தான் நினைக்கிறேன். எங்க அப்படி எரிஞ்சு விடுறாரு. செய்தியாளர் சந்திக்கிறாரு, நம்ம கட்சி தலைவர் செய்தியாளர் சந்திக்கவே மாட்டாருங்கிற எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. என்ன கேள்வி கேக்குறீங்க? விஜய் அவர்கள் எங்க சந்திச்சிருக்காரு? சந்திப்பாருங்க. அவர் இதுக்கு முன்னாடி பிரஸ் சந்திச்சிருக்காரு. நீங்க அதுல கணக்குல எடுத்துக்க மாட்டீங்க. பேசிக்கிட்டு இருக்கோம். கோவமா பேசினாரு, மகிழ்ச்சியோட பேசினாருங்க, அதெல்லாம் செகண்டரி. முதல்ல செய்தியாளர் கட்டாயமா சந்திப்பாரு. ஆனா வெதர் ரிப்போர்ட்டுக்காக சந்திக்க மாட்டாரு. ஒரு பர்பஸோட சந்திப்பாரு. கம்மி வெதர் ரிப்போர்ட்டுக்காவது அப்பப்ப சந்திக்கணும் சார். எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. அது வெதர்மேனே போதும் சார். அதுக்கு சீஃப் மினிஸ்டர், அது உங்க இஷ்டம். நீங்க வெதர்மேனோ சீஃப் மினிஸ்டர் உங்களுடைய தனிநபர் விருப்பம். அவர் கட்டாயமா சந்திப்பாரு. ஏன்னா நானே ஊடகவியலாளர், அதனால கட்டாயமா சந்திப்பாரு. எங்க கிட்ட எல்லாம் பேசுறாரு, நாங்க அவர்கிட்ட எல்லாம் பேசுவோம். மைக் இல்லாத போது பேசுவாப்ல, இல்லாத போது பேசுவாரு. அதான் மைக் இருக்கும்போது செய்தியாளர். அப்ப உங்களை பொறுத்தவரை என்ன ஒரு ஊடகவியலாளரை கூட கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறது தெரியாது. நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் செய்தியாளர் சந்திப்பு 1.5 வருஷமா ஒரு செய்தியாளர் சந்திக்க மாட்டாரு. எங்க கலைஞரே ஒரு பத்திரிகையாளருங்க, ஒரு செய்தியாளருங்க. அவர் பையன் எத்தனை வாட்டி செய்தியாளர்கள் சந்திச்சாரு? ஓபன் பிரஸ் மீட் எப்ப வச்சாரு சார்? நான் விஜய் அவர்கள் எப்ப சந்திச்சாருன்னு கேக்குறேன். தமிழ்நாட்டுல ஆட்சியவே பிடிக்க போறேன், திமுக டிவிக்கே தான் இங்க இருக்கக்கூடிய கலைமைன்னு சொல்லக்கூடியவர் இந்த விஷயத்தை கூட பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாருன்னா அப்ப எதுக்கு தான் நான் வெயிட் பண்றேன்? கேள்வி முடிக்கணும்ல, அது நான் சும்மா பாரு வெயிட் பண்ணேன். எவ்வளவு நாள் கழிச்சு சந்திப்பார்? இவளுக்கு பேட்டியை முடிக்கிறதுக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாங்க. கட்சி ஆரம்பித்து குறுகிய காலத்தில் வளரும் தலைவராக இருக்கக்கூடிய வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் குறித்து வளருவாரு. ரொம்ப நாள் ஆகுனா பரவாயில்ல, அவர் அடுத்த எலெக்ஷன்ல சிஎம் ஆக போறாரு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. என்ன சிரிப்பு ராஸ்கல் அப்படின்னா அப்ப அத குறுகிய காலம் 1.5 வருஷம் தான் ஆச்சு, வருவாரு. இவர் கட்டாயமா முதலமைச்சர் ஆக போறாரு. சரி, இப்ப நான் என்னதான் பதில் சொன்னாலும் உங்களுக்கு திருப்தி வராது. நீங்க பதில் சொல்றீங்க. அப்ப கிட்டத்தட்ட தயவு செய்து நான் சொல்லாத எமோஷன்ஸ் என் வாயில போனாரு, அது தவறு. நோ நோ நோ. அழுகுறான். அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. எனக்கு திருப்தி இல்லன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? நீங்க அப்புறம் நானும் வேற மாதிரி. அன்பு தான், பாசத்துக்கு முன்னாடி தான் பாசம், பாசத்துக்கு முன்னாடி தான் பணி. குட்டி எல்லாம் பஞ்சு டயலாக் பேசிட்டா. நீங்க பகையா வந்தீங்கன்னா அப்புறம் நானும் பேசல. எனக்கு திருப்தி இல்லன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? எல்லாம் வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறீடா. எனக்கு திருப்தி இல்லன்னு எப்படி சார் நீங்க சொல்லுங்க? சார், உங்களுடைய நியாயமான கோவத்தை கேள்விகளை நீங்க ஸ்டாலின் நோக்கி கேட்கிற அதே நேரத்துல நான் ஒரு தலைவரா ஒரு ஆட்சியவே பிடிக்கணும்னு நினைக்கிறவர் செய்தியாளர் சந்திக்கலன்னு கேட்டேன். நீங்க இவ்வளவு கோவப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நானும் பழிக்காம எவ்வளவு நேரம் அடிக்கிறது.
அவரு முதலமைச்சராக நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க, ஆமா. உங்களுக்கே திருப்தி இல்லாம பதில் சொல்றீங்க. இது ரெண்டும் தவறு. என்னுடைய கடுமையான கண்டனத்தை இந்த ஊடகத்துல பதிவு பண்றேன். பிளட் வருது பாத்தியாடா? அப்படியா? வரலையே சார், இங்க வருதுடா, இங்க வருது. இப்ப அதிமுக கூட என்னைக்காவது ஒரு நாள் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் உங்களுடைய செயல்பாடு இல்லையே, அப்பெல்லாம் அதுவும் இல்லையே. எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் செயற்குழு தலைவர் தான் நாங்க சொல்லிட்டோம். பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோம். பாஜகவோட கூட்டணி இல்லை, திமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஏன் எல்லாம் அதிமுக சொல்லலன்னு கேட்க. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. மொத்தம் 27 கட்சி இருக்கு பிரதர். அந்த 27 கட்சிக்கும் நமக்கும் வந்து இது மாதிரி ஏன் சொல்லலன்னு இங்க கேள்வி கேட்க. 27 கட்சிகள் தமிழ்நாட்டு ஆட்சி அமைக்கல. திமுகவும் அதிமுக தான் கடந்த 50 வருஷமா மாறி மாறி ஆட்சி அமைச்சு. தப்பு தினேஷ், காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருக்காங்க 50 வருஷமான்னு சொன்னேன். ரைட் விடு. ரொம்ப அடிக்கிறான்டா இவன். பாஸ் உங்களை ஓவரா கும்பிட்டு போயிட்டான். சூடா கொஞ்சம் சூப் சாப்பிடுங்க. இவ்வளவு ஆப்புக்கு அப்புறம் ஒரு சூப்பா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.